Dinamalar Cricket Festival presented by SPR India High Living. Powered by Cabin. Hello driver partners. வந்தாச்சு கேபின் சென்னைக்கு. இனி நோ கமிஷன் நோ டென்ஷன். சிராஜ பாத்தியா ஆர்சிபி ஸ்ரீலங்கா நினைச்சியா ஆர்சிபிக்கே கூக்கா என்னையா பாட்டு இது அப்படின்னு கேட்டீங்கன்னா என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி என் மார்பில் கழுத்தில் வந்து ஏறி மிதிச்சுட்டு போயிடுச்சுங்கன்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி vs ஜிடி. அப்படி என்னப்பா நடந்துன்னு கேட்டீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். வணக்கம் ஐடியர் மக்களே, இது தினமலர் கிரிக்கெட் திருவிழா பிரசன்டட் பை எஸ்பிஆர் சிட்டி. பயங்கரமா பாடுறியாப்பா ஆரம்பத்துல அப்படி என்னப்பா அந்த மேட்ச் நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா வேற லெவல்ல நடந்தது. ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கல்ன்ற மாதிரியே நடந்ததுன்னு சொல்லலாம். டாஸ் வின் பண்ண கில்லு நாங்க போட போறோம் நல்ல ஸ்பெல்லுன்னு சொல்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் என்னங்க பெங்களூர் பிச்சில் போய் வந்து பாத்தீங்கன்னா போலிங்கை செலக்ட் பண்ணிட்டீங்க டாஸை வின் பண்ணி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிச் ரிப்போர்ட்ல இது அதிரடியான பிச் இல்ல அமைதியான பிச்சுன்னு வந்து அதனால தான் நாங்க போலிங் செலக்ட் பண்றோம்னு சொல்லி ஜிடி போக வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கு ஓப்பனிங் இறங்கினது கோலியும் வந்து பாத்தீங்கன்னா சால்ட்டோ. அதாவது இந்த இடியாப்பம் விற்க வருவர் வந்து பாத்தீங்கன்னா வாங்கறதுக்குள்ள அடுத்த தெருவுக்கு வேகமா போயிடுவார்ல, அதை விட வேகமா வந்து பாத்தீங்கன்னா கோலியை காலி பண்ணி பெவிலியனுக்கு அமிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். 7 ரன்னுக்கு கோலி காலி, செம போலிங் போய் அர்ஷத் கான். சோ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஓவர் போட வந்து சிராஜ். இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிதும் நாங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிடி ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பால்ல ஆர்சிபி செலக்டர் பேரை எழுதி போடு அப்படின்ற மாதிரி சிராஜ் வாங்கிட்டு போக வேற லெவல்ல சருக்கு பொறுக்குன்னு போட்டு வந்து பாத்தீங்கன்னா 4 ரன்ல பழிக்கல காலி பண்ணாரு ஓல்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சால்ட் அசால்ட்டா காலி பண்ணி 14 ரன்னுக்கு அமுச்சு விட்டு அப்படின்னு 35 ரன்னுக்கு 3 விக்கெட் ஆர்சிபி. என்னப்பா சிராஜ் ஆகுது அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வாய பிறந்து வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல பாத்துக்கிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ராஜ்தர் படிதார் விக்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா இஷாந்த் சர்மா அவர் பங்குக்கு அவர் ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து எடுக்க வந்து பாத்தீங்கன்னா 40ஸ்க்கே வந்து பாத்தீங்கன்னா 4 விக்கெட் காலி. 45 ரன்னுக்கு 4 விக்கெட் என்ன ஒண்ணு போகுது ஏப்பா, காசு கொடுத்து வந்திருக்கோம்ப்பா, எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணு, நல்லா பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து வீட்டுல இருந்தும் கிரவுண்ட்ல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா அமைதியா புருன்னு பார்த்துட்டு இருக்கும்போது நாங்க பில்ட் பண்றோம் பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து ஜிதேஷ் சர்மா வந்து பாத்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணாருன்னே சொல்லுவோம். 21 பால் 33 ரன் அப்படின்ற மாதிரி வந்து நல்லா டேக் ஓவர் பண்ணி ஆடினாரு. அவர் விக்கெட்டையும் வந்து பாத்தீங்கன்னா காலி பண்றாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து குணால் பாண்டியா விக்கெட்டையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பையன் சாய் கிஷோர் வந்து பாத்தீங்கன்னா காலி பண்ண வந்து தட்டு தடுமாறிட்டு இருந்த வந்து ஆர்சிபி யாராவது காப்பாத்துகளே அப்படின்னு இருக்கும்போது வந்து ரயான் லிவிங்ஸ்டன் வந்து டிம் டேவிட்டும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. ஒரு 130 தான் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்த சர்ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் வந்து நல்லா ரஷித் கான் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு மேஞ்சி விட்டா அப்படி. அதுவும் கடைசி 2 ஓவர்லாம் செமையானாங்கன்னே சொல்லலாம். இவர் வந்து பாத்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் ஒரு 40 பாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 55. அந்த பார்ட்னர்ஷிப் உடச்சதும் வந்து பாத்தீங்கன்னா சிராஜ் தான் அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்ம போலிங் பை சிராஜ். டிம் டேவிட் என்னையா நீ வந்து சிஎஸ்கே கிட்ட மட்டும் தான் ஹேட்ரிக் 6 அடிப்பேன், ஏன் ஜிடி அடிக்க முடியாது, ஒழுங்கு அந்த மேட்ச் அடிக்கிற அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கொந்தளிச்சிட்டு இருக்கும்போது இருங்க என் பெஸ்ட்டை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு 18 பாலுக்கு 30 ரன் அடிச்சாரு. அதனால நல்ல ஸ்கோர் ஏறி வந்து 170 டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல ஃபேஸ் பண்ண வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பையன் சாய் சுதர்ஷனும் வந்து நம்ம கேப்டன் கில்லும். அதாவது உங்க ஊர்ல எப்படி கோழியோ இடியாப்பம் விற்கிறவரு அது மாதிரி எங்களுக்கு இடியாப்பம் விற்கிறவர் பாத்தீங்கன்னா கில் அப்படின்ற மாதிரி 14 ரன் கில்ல வந்து பாத்தீங்கன்னா பெவிலியன் போயிட்டாரு, சீக்கிரமா காலி பண்ணிட்டாங்க. என்னங்க மேட்ச்ல ஜோஸ் இல்ல கூப்பிடுங்க அந்த ஜாஸ் அப்படின்ற அளவுக்கு வந்து ஜாஸ் பட்லர் வர வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சூடு பிடிச்சதுன்னே சொல்லலாம். அதுல இருந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் சாய் சுதர்ஷனும் நம்ம ஜாஸ் பட்லரும் அடிச்சாங்கன்னே சொல்லலாம். அது கன்சிக்யூட்டிவா 50s அடிச்சுட்டு வந்த சாய் சுதர்ஷன் இந்த மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா 50 அடிப்பாரு. ஹேட்ரிக் 50 இந்த சீசன்ல பதிவு பண்ணுவார். ஆனதே 3 மேட்ச் தான், 3 மேட்ச்லயும் 50 அடிப்பாரு பாருங்க அப்படின்னு இருக்கும்போது 49 ரன்ல வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டாரு. ஸோ சேட் ஃபார் இட். தபீஹி உத்து உள்ளே அண்ணன் வாழும் கோட்டை நீ விட்டு போடுறத அடிக்கிறேன் ஹாஸ்பிட்டல் வந்து அங்கிருந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு வந்து மேட்ச் கொண்டு போயிட்டாருன்னே சொல்லலாம். 30 பாலுக்கு 70 ரன் முடிச்சு அந்த பக்கம் ரூத்தர் போட்டோ அவர் பங்குக்கு 30 அடிக்க வந்து பாத்தீங்கன்னா 18 ஓவர்ல மேட்ச் முடிய வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபியை கலங்கடித்தது வந்து பாத்தீங்கன்னா ஜிடின்னு சொன்னா ஹிட்லராக மாறிய பட்லர் அப்படின்ற அளவுக்கு. எங்க சொதப்பியது பெங்களூர் அப்படின்லாம் கேட்டீங்க அப்படின்னா பெங்களூர்ல தான் சொதப்பிச்சு. ஏன்னா அவங்க ஹோம் கிரவுண்ட் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாவே இருக்கு ஆர்சிபிக்கு. ஸோ வந்து மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஜிடி 8 விக்கெட் வித்தியாசத்துல அபார வெற்றி பெற்று எம்புரான் வெற்றி பெற்றார்கள் ஜிடி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ எந்த பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டில் தான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தினமலர் கிரிக்கெட் திருவிழா கமிட்டியார். நன்றி, வணக்கம். Dinamalar Cricket Festival presented by SPR India High Living. Powered by Cabin. Hello driver partners. வந்தாச்சு கேபின் சென்னைக்கு. இனி நோ கமிஷன் நோ டென்ஷன்.